எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் மெர்லின். பெருநகர சென்னை மாநகராட்சியில காப்பக திட்டத்தினுடைய இணை இயக்குனரா பணி செஞ்சுட்டு இருக்கேன். என் கூட வந்து இயக்குனர் பெரிய தம்பி ஐயா அவர்கள் நிற்கிறாங்க, வழக்கறிஞர் ஐயா அவர்கள். தொடர்ந்து வீடுத்தோர் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வுகளை பல இடங்கள்ல பல பஸ் ஸ்டாண்ட்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலக வீடுத்தோர் தினம் 2025 சார்பா கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு செய்தி போய் சேரணும். யாரும் ஆதரவற்றவங்க இல்ல, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக நிறைய தொண்டு நிறுவனங்கள் இங்க இருக்குது. அதே மாதிரி மாநகராட்சி அவங்க கூட இருக்குது அப்படிங்கறத எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக பிராட்வே பேருந்து நிலையத்துல வந்திருக்கோம். பொதுமக்களுக்கு அன்பான செய்தி என்னதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது சாலை ஓரத்துலயோ பேருந்து நிலையங்கள்லயோ ரயில் நிலையங்கள்லயோ ஆதரவற்ற நிலையில இருந்தாச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம மாநகராட்சியுடைய இலவச காப்பக திட்டத்துக்கு நீங்க பரிந்துரை செய்யலாம். அவங்கள 1913ங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா மாநகராட்சி வாகனம் வரும், அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. அன்போட அவங்கள பராமரிப்பாங்க, மறுவாழ்வு அவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஒரு நேரம் அவங்களுக்கு ஒரு பொருளை சாப்பாடு கொடுக்கறதுனாலயோ 1 ரூபா 10 ரூபா 5 ரூபா காசு கொடுக்கறதுனாலயோ அவங்க தாகம் தீர்ந்து போகாது. வீடத்தோட இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னா மறுவாழ்வை ஏற்படுத்தணும். அந்த மறுவாழ்வை ஏற்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில யாரும் சாலை ஓரத்துல மேற்கூரை இன்றி ரோட்டத்துல படுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாநகராட்சியில தொடர்ந்து 48 காப்பகங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக, திருநங்கைகளுக்காக, முதியோர்களுக்காக, சின்ன குழந்தைகளுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக வேலைக்கு போயிட்டு கூட அங்க வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாட்டோட 3 வேளை சாப்பாடோட இரவு தங்குற வசதியோட எல்லா வசதியோட இயங்கிட்டு இருக்குது. முற்றிலும் இலவசமா இயங்கிட்டு இருக்குது. இந்த காப்பக திட்டத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தணும். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆதரவு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கை கொடுக்கணும் அப்படிங்கறத விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நிறைவு பெறும். நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட தொடர்ந்து இந்த செய்திகளை சேகரிச்சுட்டு இருக்கக்கூடிய புதிய நியூஸ்